கர்த்தருடைய நமக்கும் ஆவியான ஒரு ஐக்கியத்தோடு சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையிலே எங்களை ஒரு மனமாய் கூட்டி சேர்த்து தியானிக்க கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வேதத்துல அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற காரியங்கள்ல இருக்கிற அதிசயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறது போல ஆண்டவரே, நாங்கள் அறியாத காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்க வேண்டுமா இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் வேத ஆய்வு. இது பாடம் 32. தலைப்பு: புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய பலியாகிய மரணத்தின் மேன்மை. புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மேன்மை. இந்த தலைப்பை நாம் நினைவு வைத்துக் கொண்டால் இன்றைய பாடத்தை மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். 9ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 28 வசனங்கள் இருக்கின்றன. 14 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் 14 வசனங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பு நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிருபம் யூத மதத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிற அல்லது திரும்ப மனமுள்ள எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. எனவே இந்த ஆசிரியர் கிறிஸ்துவையும் கிறிஸ்து செய்து முடித்த வேலையையும் அவர் மேன்மை பாராட்டுகிறார். கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், முதன்மையானவர், போதுமானவர். கிறிஸ்துவனுடைய வேலை எவ்வளவு மேன்மையானது, முதன்மையானது, போதுமானது என்று அவர் வலியுறுத்துகிறார். சுப்பீரியர், சுப்ரீம், சஃபிஷியன்ட், இவைகளெல்லாம் மிக அடிப்படையானவை, இவைகள் மிகவும் மையமானவை, இன்றியமையாதவை என்று இந்த ஆசிரியர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். தேவதூதர்களை விட, பழைய முறைமைகளை விட, பழைய ஆசாரியத்தை விட என்று இந்த புத்தகம் முழுவதும் அவர் வலியுறுத்திக் கொண்டே வருகிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். மொத்தம் 28 வசனங்கள், 14 வசனங்களை பார்த்திருக்கிறோம். மீதி 14 வசனங்களை இப்படி 2 தலைப்புகளை பிரிக்கலாம். 15 முதல் 22 வரையிலான வசனங்களை உடன்படிக்கை மரணத்தால் உறுதிப்படுத்தப்படுகிறது. பழைய உடன்படிக்கையும் மரணத்தில் தான், மிருகங்களின் மரணத்தில் தான் தொடக்க விழா. புதிய உடன்படிக்கையும் கிறிஸ்துவின் மரணத்தில் தான் தொடக்க விழா. இது 15 22 வரை. 23 28 வரை இப்படிப்பட்ட மேன்மையான பலியால் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்ன என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார், வாதிடுகிறார். எனவே இந்த அதிகாரத்தில் மீதமுள்ள 14 வசனங்களை எப்படி நாம் பிரித்துக் கொள்கிறோம்? உடன்படிக்கை மரணத்தில் தான் உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, மேன்மையான பலியால் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்ன? இன்றைக்கு நாம் இந்த 15 முதல் 22 வரை வசனங்களில் முதல் பகுதி, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மரணத்தில், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தொடக்க விழா. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மரணத்தில், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தொடக்க விழா. 3 வசனங்கள். அதில் ஒரு வசனத்தை மட்டும்தான் நீ பார்க்க போகிறோம். 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போமா? ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த வசனத்தை வாசித்த பிறகு இந்த வசனத்தினுடைய எழுவா என்ன, செய்யப்படும் பொருள் என்ன என்று சொல்லுவதா, சப்ஜெக்ட் பிரெடிகேட் என்ன? சரி, அதற்கு முன்பு இந்த 15 16 17 18 19 இந்த 5 வசனங்களை பார்த்தால் இந்த வசனங்கள் எல்லாம் ஆகையால், ஏனென்றால், எப்படி எனில், அந்தப்படி, எப்படி எனில் என்றுதான் அந்த வசனங்கள் எல்லாம் தொடங்குகின்றன. ஆசிரியர் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார்.
அதற்காக அவர் தம்முடைய வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறார். இது இப்படி இருக்கிறது. எனவே கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய பலி எப்படிப்பட்டது, அவருடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று வலியுறுத்தக்கூடிய அந்த வாதம் தொடர்கிறது. இவைகளெல்லாம் அந்த வாக்கியங்களை சங்கிலி போல் தொடர்புபடுத்தக்கூடிய வார்த்தைகளை இதை கவனிக்க வேண்டும். இது ஆசிரியருடைய வாதம். 15 வசனம் வாசிக்கின்றோம். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இதே வசனத்தை 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் வாசிப்போம். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இதுதான் அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் பயனிலை. அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் என்றால் இடையீட்டாளர், இணக்குவிப்பாளர். இடையீட்டாளர், இணக்குவிப்பாளர். இந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு சில பதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் உடன்படிக்கை, சாசனம், சுதந்திரம், ஏற்பாடு, ஒப்பந்தம், உடன்பாடு, வாக்குறுதி, ஆணை என்று பல வார்த்தைகள் வரும். இவைகளெல்லாம் பொதுவாக நாம் வாசித்து விட்டு போய்விடுவோம். அவ்வளவு நேரம் செலவழித்து இவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அது புரிந்து கொள்ள முடியும். கடந்த சில வகுப்புகளிலே சகோதரர் மில்டன் இந்த வாக்குறுதி, ஆணை என்பதை குறித்து பேசினார். நாம் கேட்டோம், வாக்குறுதி என்றால் என்ன, ஆணை என்றால் என்ன என்று. வரப்போகிற அதிகாரங்களிலும் சரி, வேதாகமம் முழுவதும் சரி, இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வரும். எனவே இந்த வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் ஆசிரியர் எதை முன்னெடுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பதங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன், நீங்கள் ஆராய்ந்து படிக்கலாம். நான் மேலெழுந்த வாரியாக சில காரியங்களை சொல்கிறேன். உடன்படிக்கை, சாசனம், சுதந்திரம், ஏற்பாடு. உடன்படிக்கை என்பது அது பரிசுத்தமான பிணைக்கும் ஒரு உறவு, இணைக்கின்ற ஒரு உறவு. உடன்படிக்கை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டக்கூடிய எபிரேய வார்த்தை பெரித், கிரேக்க வார்த்தை டயத்தேகே. இது கவனிக்க வேண்டும். உடன்படிக்கைக்கு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெரித். புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கிரேக்க வார்த்தை டயத்தேகே. உடன்படிக்கையினுடைய மைய கருத்து என்னவென்றால், இந்த உடன்படிக்கை ஆரம்பிப்பவர் எப்போதுமே தேவன். உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது இதை ஆரம்பிப்பவன் மனிதன் அல்ல. தேவன் தம் பக்கத்திலிருந்து இதற்கு முதல் முயற்சி எடுக்கிறார். இரண்டாவது கவனிக்க வேண்டியது, உடன்படிக்கை அமலுக்கு வருவதற்கு, நடைமுறைக்கு வருவதற்கு மரணம் அவசியம் இல்லை. இது பொதுவாக உடன்படிக்கை கவனிக்க வேண்டும். உடன்படிக்கை அமலுக்கு வருவதற்கு, நடைமுறைக்கு வருவதற்கு பொதுவாக மரணம் அவசியம் இல்லை. 3, உடன்படிக்கைக்கு குறைந்தது இருவர் தேவை. 3, இருவரும் மரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை, உயிரோடு இருக்கலாம், உயிரோடு இருப்பார்கள். ஒரு உடன்படிக்கை செய்த பிறகு இருவரும் சம்மதித்தால் அதில் மீண்டும் திருத்தங்கள் செய்யலாம். உடன்படிக்கையிலே நிபந்தனைகள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். இது பொதுவாக உடன்படிக்கையினுடைய மைய கருத்து. வேதம் நமக்கு தெரியும், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. தமிழ் வேதாகம் ஏற்பாடு என்ற வார்த்தை பயன்படுகிறது. இதை நான் சொல்ல விரும்புகிறேன், அதற்குத்தான் வருகிறேன். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை பெரித் டயத்தேகே என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏறக்குறைய 300க்கும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 37 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை என்ற வார்த்தை. இது உடன்படிக்கை. இரண்டாவது, சாசனம் அல்லது உயில். பழைய தமிழ் சாசனம், சரியான தமிழ் சொல்றதா உயில். இந்த வார்த்தை, இதனுடைய பொருள், இது சட்ட பிரகாரமான ஒரு ஆவணம். சட்டத்துறையில் பயன்படுத்தக்கூடியது. ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய விருப்பத்தை அதை எழுதுவது உயிர். இதற்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டயத்தேகே தான். டயத்தேகே என்ற வார்த்தையைத்தான் சாசனம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழில். சாசனம் என்ற வார்த்தை நம் தமிழ் வேதாகமத்தில் ஒரே ஒரு முறைதான் இந்த எபிரேயர்கள் நிருபத்தில் மட்டும்தான் வருகிறது. உடன்படிக்கை என்ற வார்த்தையைத்தான் சாசனம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள்.
இந்த சாசனம் இதனுடைய மைய கருத்து ஒரு தனி நபர் எழுதுகிறார். இது வேறு யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அதற்கு உயிர் வர வேண்டும் என்றால் உயிலை எழுதியவருடைய உயிர் போக வேண்டும். உயிலை எழுதியவருடைய உயிர் போன பிறகுதான் உயிலுக்கு உயிர் வரும். எனவே இங்கு மரணம் அவசியம். நாம் வாசிக்க போகின்ற இந்த 9ஆம் அதிகாரம் 16, 17 ஆசிரியர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். கிறிஸ்துவின் மரணம் உயிலை உறுதிப்படுத்துகிறது என்று. ஆனால் கவனிங்கள், உடன்படிக்கைக்கு பொதுவாக மரணம் அவசியம் இல்லை. மூன்றாவது, சுதந்திரம். சுதந்திரம் என்பது வேறு, சுதந்திரம் என்பது வேறு. சுதந்திரம் அது விடுதலை, அது தற்சார்பு, ஃப்ரீடம், லிபர்ட்டி, இண்டிபெண்டன்ஸ். வேதம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சுதந்திரம். இது சொத்து, வாரசுடன் சொத்து, சுதந்திரம், காணியாட்சி, பங்கு, உடைமை. இதுதான் சுதந்திரம். இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், உடன்படிக்கையின் வாக்குறுதி அல்லது உயிலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விளைவு அதனுடைய வாரிசுகளுக்கு வருகிறது. இது மைய கருத்து. அதுபோல இந்த உடன்படிக்கையினுடைய சொத்து என்ன என்று வேதத்திலே பல இடங்களிலே பல காரியங்களை வாசிப்போம், அதையும் பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகளையும் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை, சாசனம், சுதந்திரம். மேற்கொண்டு வரக்கூடிய இந்த உடன்பாடு, ஏற்பாடு, இவைகளெல்லாம் பரவலாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல. உடன்பாடு, ஏற்பாடு. ஏற்பாடு என்பது இன்று நமக்கு தெரியும். ஏற்பாடு என்றால் ஒழுங்கு செய்தல். ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம், எல்லாருக்கும் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வோம். வேதம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஏற்பாடு அல்ல, இது உடன்படிக்கை. இதை கவனிக்க வேண்டும். ஏற்பாடு என்ற சொல் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் எங்கும் பயன்படுத்தப்பட, தமிழ் வேதாகமத்தில். புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 இடத்தில் வரும். இதை கவனித்துக் வேண்டும். உடன்படிக்கை, சாசனம், சுதந்திரம். இது புரிகிறதா? ஓகே. உடன்படிக்கை, சாசனம், சுதந்திரம். வேதத்திலே மீட்பின் உடன்படிக்கைகள் உண்டு. ஆதியாகமம் தொடங்கி புதிய உடன்படிக்கை வரும் வரை பல உடன்படிக்கைகள் இருக்கின்றன. தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். நோவாவோடும், பெருவெள்ளத்துக்கு பிறகு நோவாவோடும், உயிருள்ள எல்லா உயிரினங்களோடும் தேவன் உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கையில் எந்த நிபந்தனையும் இல்லை. பொதுவாக உடன்படிக்கையில் நிபந்தனைகள் இருக்கும். நோவாவோடும் பிற உயிரினங்களோடும் தேவன் செய்த உடன்படிக்கையில் நிபந்தனை கிடையாது. ஒரு அடையாளம் இருந்தது, அது வானவில். அதனுடைய வாக்குறுதியும் இருந்தது, வெள்ளத்தால் அழிப்பதில்லை என்று. ஆனால் கவனிக்க வேண்டும், பொதுவாக தேவன் மக்களோடு செய்த எல்லா உடன்படிக்கைகளிலும் மரணமும் இரத்தமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பொதுவான உடன்படிக்கைகளிலே மரணமும் இரத்தமும் அவசியம் இல்லை. ஆனால் வேதத்திலே தேவன் தம் மக்களோடு செய்த எல்லா உடன்படிக்கைகளிலும் அங்கு மரணமும் இரத்தமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்வதற்கு முன்பு நோவா அங்கு சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். உடன்படிக்கை செய்வதற்கு முன்பே நோவா அங்கு சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். எனவே மறைமுகமாக அங்கு மிருகமும் இரத்தமும் இருக்கிறது. ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியோடும் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அங்கும் நிபந்தனை இல்லை, அது வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? உனக்கு நிலத்தை தருவேன், நாட்டை தருவேன், மக்களை தருவேன் என்பது வாக்குறுதி. இங்கும் அடையாளம் ஒன்றை கொடுக்கிறார், அது விருத்த சேதனம். நோவாவுக்கு வானவில்லை அடையாளமாய் கொடுக்கிறார், ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை அடையாளமாக கொடுக்கிறார். இங்கும் மிக தெளிவாக மரணமும் இரத்தமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மிருகத்தை வெட்டி 2 துண்டங்களாக வைப்பார். தேவன் அதன் வழியாக கடந்து போவார். மரணமும் இரத்தமும் இருக்கும். இதை பின்னால் பார்ப்போம். பின்பு மோசேயின் மூலமாக பழைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இங்கு நிபந்தனை உண்டு, நிறைய நிபந்தனைகள் உண்டு. இங்கும் அடையாளம் கொடுத்தார், அது ஓய்வு நாள். வாக்குறுதி என்ன? நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். வாக்குறுதி கொடுக்கிறார். பழைய உடன்படிக்கையில் மோசையின் மூலமாக செய்யப்பட்ட உடன்படிக்கையில் மிருகங்களுக்கும் இரத்தத்துக்கும் பஞ்சமே இல்லை. பின்பு தாவீதோடு உடன்படிக்கை.
இதுவும் நிபந்தனை இல்லை. இங்கும் அடையாளம், தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கும். இதில் நேரடியாக மரணமும் இரத்தமும் சம்பந்தப்பட்டது போல் தோன்றவில்லை. ஆனால் இது கிறிஸ்துவில் தான் நிறைவேறுகிறது என்பதற்கு அடையாளங்கள் இருக்கின்றன. கடைசியாக நாம் புதிய உடன்படிக்கை வருகிறோம். புதிய உடன்படிக்கையில் நிபந்தனை இல்லை, கிறிஸ்துவின் மரணம் தான். இங்கு அடையாளம் என்ன? இயேசுவின் ரத்தம். வாக்குறுதிகள் நிறைய இருக்கின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் சிலுவையில் சிந்திய ரத்தமும் நமக்கு அடையாளமாக மாறுகின்றன. இவ்வாறு வேதம் முழுவதும் இன்னும் சில உடன்படிக்கைகளோட நாம் சேர்த்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால். ஆதாம் ஏவாள் கூட தேவன் செய்தது உடன்படிக்கை என்று கூட சிலர் சொல்வதுண்டு. நான் சொல்ல வருவது, இங்கு பரவலாக எல்லா உடன்படிக்கைகளிலும் மரணமும் இரத்தமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பொதுவான உடன்படிக்கையிலே உடன்படிக்கை செய்து கொள்பவர்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு மரணமோ இரத்தமோ தேவையில்லை. இருவரும் உயிரோடு இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள உடன்படிக்கை மிகவும் சிறப்பான உடன்படிக்கை ஆகும். வேதம் முழுவதும் இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக மாறிவிட்டது. இது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை தான். தேவன் செய்தது டயத்தேகே பெரித். பழைய உடன்படிக்கை எபிரேய மொழியிலும் அரமைக்கிலும் எழுதப்பட்டிருந்தது. புதிய உடன்படிக்கை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த பழைய ஏற்பாடு செப்துவாஜிந்த் என்று கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக 2ஆம் நூற்றாண்டிலேயே மக்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய உடன்படிக்கையை புறந்தள்ளுகிறார்கள். எல்லாம் கிரேக்க மொழிக்கு வந்து விடுகிறது. 3ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மொழியில் இருந்து லத்தீன் மொழியில், லத்தீனில் சரியாக சொல்வதாக உல்காத்தே, ஆங்கிலத்தில் வல்கேட், உல்காத்தா என்று சொல்வார்கள். உல்காத்தே கிபி 382 ஜெரோம் என்ற ஒரு பரிசுத்தவான் அதை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். லத்தீனில் இது உல்காத்தே என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் செப்துவாஜிந்த். இந்த உல்காத்தே லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட வேதாகமம் தான் 1000 வருடங்கள் கோலோச்சியது. ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்தில், ரோம பேரரசில் லத்தீன் மொழி இருந்ததால் எங்கும் லத்தீன் பேசுகிறார்கள். கிரேக்க மொழியும் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு 1000 வருடங்கள் கழித்துதான் முதலாக வைக்லிப் இதை லத்தீனிலிருந்தும் பின்பு 1528 டிண்டேல் கிரேக்க மொழியிலிருந்தும் இவர்கள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலேயே தெர்த்துலியன் என்ற ஒரு சபை பிதா இதை லத்தீன் மொழியில் தெஸ்தாமந்தும், வெத்துஸ் தெஸ்தாமந்தும், நோவும் தெஸ்தாமந்தும் என்று லத்தீனில் பெயர் வைக்கிறார். என்ன காரணம் என்றால், எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய பிரித் என்ற உடன்படிக்கை வார்த்தைக்கோ அல்லது டயத்தேக் என்ற வார்த்தைக்கோ இணையான சொல் லத்தீன் மொழியில் இல்லை. கவனன்ட் என்ற ஆங்கிலத்தில் இன்று சொல்வதற்கு அன்று லத்தீன் மொழியிலே இந்த உடன்படிக்கைக்கு இணையான சரியான சொல் இல்லாததால் அதை தெஸ்தாமெந்தும் என்று தெர்த்துலியன் மொழிபெயர்க்கிறார். அது அப்படியே தொடர்கிறது. ஆங்கில வேதாகமத்துக்கு வருகின்ற பொழுது அதை டெஸ்டமெண்ட் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். டெஸ்டமெண்ட் என்பது சரியாக சொல்வதாயிருந்தால் உயில் அல்லது சாசனம், ஏற்பாடு அல்ல. ஏற்பாடு என்பது ஒரு ஒழுங்கு செய்தல். இப்படி 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததால் அது அப்படியே இத்தனை நூற்றாண்டுகளாக தொடர்ந்து விட்டது. தமிழ் வேதாகமத்துக்கும் வருகின்ற பொழுது 1500களில் முதலாக ஹென்ரிகஸ் என்ற போர்ச்சுகீசிய கத்தோலிக்க மறை தூதுவர் அதை மொழிபெயர்க்கிறார். அவர் லத்தீன் உல்காத்தையிலிருந்து தான் மொழிபெயர்த்தார். பின்பு வரக்கூடிய சீகன்பால்க், பர்த்தலோமே சீகன்பால்க், ஷூட்ஸ், இவர்களெல்லாம் எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்து தான் மொழிபெயர்த்தார்கள். ஆனாலும் 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது டெஸ்டமெண்ட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் செலுத்தியதால் அதை யாரும் உடன்படிக்கை என்று சொல்லாமல் ஏற்பாடு என்றே சொல்லிவிட்டார்கள். பின்பு வரக்கூடிய சிடி ரீனியஸ், வேதநாயகமும், ஹென்றி பவர் எல்லாருமே
இப்படி ஏற்பாடு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த ஏற்பாடு என்பது 2 வசனங்களில் மட்டும்தான் வரும். இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் இது ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை தான். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம், இல்லை 2 உடன்படிக்கைகளாம். ஒன்று சீனாய் மலையில் உள்ள உடன்படிக்கை. எனவே மூல மொழியில் இருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை பிரித், கிரேக்க வார்த்தை டயத்தேக்கே, இவைகள் கவனன்ட், உடன்படிக்கை. இது ஒரு ஒழுங்கு அல்ல. இதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் தரக்கூடிய பின்புலம். சரி, நாம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இடையீட்டாளர், இணக்குவிப்பாளர். உடன்படிக்கையினுடைய வரையறை பொதுவாக முன்முயற்சி எடுப்பவர் தேவன், குறைந்தது இருவர் தேவை. இது பரஸ்பரமாக ஒரு உறவு, நிபந்தனைகள் உண்டு, திருத்தம் செய்யலாம், உயிரோடு இருக்கலாம். இது உயிர் உள்ள ஒப்பந்தம். ஆனால் புதிய உடன்படிக்கை இது சிறப்பான உடன்படிக்கை. ஏன் சிறப்பான உடன்படிக்கை? முதல் முயற்சி எடுப்பவர் தேவன். ஆனால் பல இடங்களிலே நீங்க கவனிக்க வேண்டும், இது ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும். இருவரும் கூட தேவைப்படாது. இந்த விளக்கத்தை பார்ப்போம். தேவன் மட்டுமே இருப்பார். 3, பல உடன்படிக்கைகளில் நிபந்தனைகள் இருக்காது, வாக்குறுதிகள் மட்டுமே இருக்கும். குறிப்பாக புதிய உடன்படிக்கை. 4, இதில் உறவு இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல எப்போதுமே மரணமும் இரத்தமும் இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது. எனவே இதில் உயில், சாசனம் போன்ற ஒரு அம்சம் இருக்கிறது. எனவேதான் ஆசிரியர் 9ஆம் அதிகாரம் 16, 17 அந்த ஊமையை, அந்த கருத்தை, அந்த எண்ண ஓட்டத்தை நமக்கு தருகிறார். எனவே புதிய உடன்படிக்கை ஒரு சிறப்பான உடன்படிக்கை. வேதாகமத்திலே பல உடன்படிக்கைகளை பார்க்கும் போது இவைகளெல்லாம் பல உடன்படிக்கை என்று கருதக்கூடாது. ஒரே உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சி, சில மாற்றங்களோடு தேவன் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல உடன்படிக்கைகளில் திருத்தம் செய்யலாம், ஆனால் அது ஒரே உடன்படிக்கை தான். எனவே மரணம், இரத்தம் அங்கு இருப்பதால் உயில் போல் தெரிகிறது. ஆனால் உறவும் பிணைப்பும் இருப்பதால் இது உடன்படிக்கை, சிறப்பான உடன்படிக்கை. சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன. சாசனம் என்பது சட்டம் சார்ந்த சொல். ஆசிரியர் இங்கே ஊமையாக பயன்படுத்துகிறார். உடன்படிக்கை உயில் போன்றது என்று ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் உயில் அல்ல. உயிலுடைய சாராம்சம், உயிலுடைய அம்சங்கள் அங்கு இருக்கின்றன. அதைத்தான் 16, 17 வாசிக்கிறோம். வாசிப்போமா? ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்போ நாம் தொடர்கிறோம். ஆசிரியர் இந்த 3 வசனங்களிலே ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியாகிய கிறிஸ்துவோடும் செய்த உடன்படிக்கையையும், சீனாயில் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். வேதாகம் பொதுவாக முதல் உடன்படிக்கை என்று சொல்கின்ற பொழுது சீனாய் மலையில் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை தான் பெரும்பாலும் குறிப்பிடுகிறது. ஆனால் அதற்கு முந்தைய உடன்படிக்கைகளாம் அதற்குள் அடங்கும். இதை நாம் மனைவி வைத்துக் கொள்ள வேண்டும். நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, இவைகளெல்லாம் அடங்கும். அவைகள் அங்கு இருக்கின்றன. இவைகளை நாம் பார்க்க தவறக்கூடாது. சீனாய் உடன்படிக்கை நாம் வாசிக்கிறோம். இயேசு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். கவனிங்கள், இந்த ஒரு வாக்கியம்தான். சீனாய் உடன்படிக்கையிலே தேவன் நேரடியாக இந்த இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்யவில்லை. அங்கு மத்தியஸ்தன் இருந்தார், மோசே இருந்தார். மோசே மட்டுமல்ல, அங்கு தூதர்களும் இருந்தார்கள், தூதர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 33:2 நீங்கள் எடுத்து வாசிப்பார்கள். 10,000 பரிசுத்தவான்கள் வந்தார்களாம் கூட. ஹோலி ஒன்ஸ், பரிசுத்தவான்கள், செயின்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. thousands and thousands of holy ones. அப்போஸ்தலர் 7:53 இது ஸ்தேவான் சொல்வது. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:19 தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. ஸ்தேவான் கூறும்போது தேவதூதரை கொண்டுதான் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் போது இன்னொன்றை சேர்க்கிறார். தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது.
எபிரேயரும் வாசிக்கிறோம். தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். என்னுடைய பொருள் என்னவென்றால், இந்த சீனாய் உடன்படிக்கையை தேவன் இஸ்ரேல் மக்களோடு செய்யும் பொழுது அங்கே இன்டர்மீடியரி மத்தியஸ்தர்கள் இருந்தார்கள், இடையீட்டாளர்கள் இருந்தார்கள், இணக்குவிப்பாளர்கள் இருந்தார்கள், தூதர்கள் மோசே இருந்தார்கள். மோசே முதல் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இடையீட்டாளர். மத்தியஸ்தன் தேவையா? எதற்கு மத்தியஸ்தன் தேவை? எதற்கு இடையீட்டாளன் தேவை என்றால், உடன்படிக்கை செய்யும் போது அங்கு இரு சாரார் இருக்கிறார்கள். இரு சாராரும் அதில் உள்ள நிபந்தனைகளுக்கும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். இரு சாராருக்கும் பொறுப்பும் கடமையும் உண்டு. மீறினால் மரணம். என்றால் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்ற பொழுது மரணம் ஏற்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, மிருகங்கள் கொல்லப்பட்டன. மீறினால் எப்படி இந்த மிருகங்கள் கொல்லப்பட்டதோ அதுபோல மீறுகிறவர்களும் கொல்லப்பட வேண்டும் என்பதை இவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். எனவே மத்தியஸ்தன் இந்த உடன்படிக்கையினுடைய அம்சங்களை உறுதிப்படுத்த வேண்டும். சீனாய் மலையில் தேவன் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையில் அது இரண்டு பக்கமும் இருந்து இரு சாரார் இருந்தார்கள். இதோ எரேமியா 34:18 வாசிப்போமா? என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்காமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். உடன்படிக்கையை மீறுகிற மக்களை எப்படி மிருகங்களை கொன்றார்களோ, இரண்டு துண்டாக்கினார்களோ, அதுபோல உடன்படிக்கையை மீறுகிற மக்களையும் மிருகங்களை கொன்றது போல கொல்ல வேண்டும். எனவே மத்தியஸ்தன் தேவைப்பட்டான். இருவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் இருவரும் தங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எனவே மத்தியஸ்தன் தேவைப்பட்டான். ஆனால் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்த போது, இதோ ஆபிரகாம் மிருகங்களை கொன்று காத்திருக்கிறான். காத்திருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 15:17-18. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை செய்யும் போது கர்த்தர் மட்டும்தான் துண்டங்களின் நடுவே கடந்து போகிறார். இருவரும் கடந்து போகவில்லை. இருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தான் இந்த உடன்படிக்கையை ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. இது ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையினுடைய ஒரு சிறப்பு அம்சம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையில் அங்க மத்தியஸ்தர் கிடையாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இதற்கு நீங்க பொருள் சொல்ல வேண்டும். இப்போது கலாத்தியர் 3:20 வாசிப்போமா யாராவது? மத்தியஸ்தன் ஒருவருக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். இதன் பொருள் என்ன? ஆபிரகாமோடு செய்தது உடன்படிக்கையை பற்றி பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிடுகிறார். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். இதன் பொருள் என்ன? முதல் பகுதி மத்தியஸ்தன் இரண்டு சாரார்களுக்கும் உரியவன் என்று தெரிகிறது. ஆனால் தேவனோ ஒருவர் என்பதற்கு சரியான பதில் தெரியவில்லை. நல்ல பதில். மத்தியஸ்தன் பொதுவானவருங்க. ரெண்டு சாராருக்கும் கரெக்டா பொதுவானவரா இருப்பாரு. தேவன் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறபடினா அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். தேவனே அந்த மத்தியஸ்தர். மத்தியஸ்தர்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க. வேற வேற ஆட்கள் மத்தியஸ்தரா அந்த இருக்கிறாங்க. ஆனா தேவனும் ஒருவரா. கவனிங்கள், மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். சகோதரர் மில்டன் சொன்ன முதல் பதில் சரி. நான் பிற்பகுதியை மட்டும் தான் சொல்ல போறேன். கவனிங்கள், மத்தியஸ்தன் வேண்டும் என்றால் அங்கு இருவர் இருக்க வேண்டும். இருவர் இருந்தால்தான் இவருக்கும் இடையிலே இடையீட்டாளனாக, இணக்குவிப்பாளனாக மத்தியஸ்தன் இருக்க முடியும். மத்தியஸ்தன் தேவைப்படும். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையிலே அங்கு இருவர் இல்லை, தேவன் மட்டும்தான் இந்த உடன்படிக்கையை செய்கிறார். எனவே அங்கு மத்தியஸ்தனுக்கு அவசியம் இல்லை. கவனிங்கள், சீனாய் மலையிலே இஸ்ரேல் மக்களோடு தேவன் உடன்படிக்கும் பொழுது இருவர் இருக்கிறார்கள். அங்க மத்தியஸ்தன் இருக்கிறான், மோசே மத்தியஸ்தர். ஆனால் இங்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலே தேவன் எந்த நிபந்தனையும் இல்லை, வாக்குறுதியை கொடுக்கிறார்.
யார் இதை நிறைவேற்றும்? நான் தான் இதை முன்னெடுக்கிறேன், நான் தான் கையெழுத்திடுகிறேன், நான் தான் வாக்குறுதி செய்கிறேன். எனக்கு யார் மத்தியஸ்தர்? இரு சாரார் இருந்தால் தானே மத்தியஸ்தர் தேவைப்படுவார். எனவே இது வாக்குறுதி. அங்கு சுதந்திரம் மட்டும்தான் வாக்குறுதி செய்யப்படுகிறது, மத்தியஸ்தன் இல்லை. இதற்கு உத்தரவாதம் பிணையாளி தேவன். இந்த கலாத்தியர் 3:20 சரியான மொழியாக்கத்தை நான் இதை கொடுக்கிறேன், வாசியுங்கள். ஒருவர் நேரடியாக செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை, மத்தியஸ்தனுக்கு இடமில்லை. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல. அதன் பொருள், ஒருவர் நேரடியாக செயல்படும் பொழுது இணைப்பாளன் அவசியமில்லை, இணைப்பாளனுக்கு இடம் இல்லை. தேவனோ ஒருவர் என்றால் வாக்குறுதி அளித்த போது தேவன் ஒருவரே நேரடியாக செயல்பட்டார். புரிகிறதா? புரியுது. இன்னொரு தடவை அது சொல்லுங்க brother, வாசிங்க brother. எனக்கு தெளிவாச்சே? இதான் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல. 2 பேர் இருந்தால்தான் மத்தியஸ்தருக்கு அங்க அவசியம் இருக்கிறது. இங்கு தேவன் மட்டுமே வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே ஒருவன் நேரடியாக செயல்படும் பொழுது 2 பேர் செயல்பட்டால்தான் மத்தியஸ்தன் தேவை. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன். ஒரே ஒருவன் இருந்தால் மத்தியஸ்தன் தேவையில்லை. ஒருவன் நேரடியாக செயல்படும் போது மத்தியஸ்தனுக்கு அங்க இடமே இல்லை, அவசியமே இல்லை, தேவையே இல்லை. தேவனோ ஒருவர் என்றால், இங்கு ஆபிரகாமோடு தேவன் வாக்குறுதி செய்யும் பொழுது தேவன் ஒருவரே நேரடியாய் செயல்படுகிறார். தேவன் ஒருவர் என்றால் தேவன் மட்டுமே நேரடியாக ஆபிரகாமோடு செயல்படுகிறார். இரு சாராரோடும் நீ கையெழுத்து போடுன்னு சொல்லவில்லை. அதுதான் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவல்ல, தேவனோ ஒருவர். புரிகிறதா? புரியுது. சரி. இயேசு புது உடன்படிக்கை மத்தியஸ்தன். கவனிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:5-6 இப்படி வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவன் ஒருவரே, அவர் மனுஷனாகிய கிறிஸ்து. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. கவனிங்கள். பொதுவாக நாம் மத்தியஸ்தன் என்றால் இந்த ஒரு பக்கம் தேவன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் மனிதன் இருக்கிறான். 2 பேருக்கும் நடுவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருவரையும் கையை கொடுத்து சேர்த்து வைக்கிறார். அப்படி நினைப்போம். அப்படி அல்ல. இயேசு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்றால் தேவனும் மனிதரும் இவரில் தான் இணைகிறார்கள். தேவனும் மனிதனும் இவரில் தான் கூடுகிறார்கள். தேவனும் மனிதனும் இவரில் தான் சந்திக்கிறார்கள். இவர் இருவரையும் இணைக்கிறவர் அல்ல. இருவருமே இவரில் தான் இணைக்கிறார்கள், இவரில் தான் சேருகிறார்கள், இவரில் தான் கூடுகிறார்கள். தேவகுமாரனிலும் மனுஷகுமாரனிலும் தான் தேவனும் மனிதனும் இணைகிறார்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து பன்மையில் சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருமையில் ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி தேவனும் மனிதனுமாய கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாமாகவும் 2ஆம் மனிதனாகவும் இருக்கிறார். கடைசி ஆதாமும் அவரே, 2ஆம் மனிதனும் அவரே. கடைசி ஆதாம் என்றால் பழைய மானிடத்தின் முடிவு. 2ஆம் மனிதன் என்றால் புதிய மானிடத்தின் தொடக்கம். இந்த இரண்டும் இவரில் தான் நிகழ்கின்றன. இரண்டும் வெவ்வேறு அல்ல. பழைய மானிடத்தின் முடிவும் இவர்தான், புதிய மானிடத்தின் தொடக்கமும் இவர்தான். அதுபோல கவனியுங்கள், ஆலயமும் அவர்தான், ஆண்டவரும் அவர்தான், ஆசாரியரும் அவர்தான், பலி ஆடும் அவர்தான். இதை எப்படி சமரசம் செய்வது? ஆலயமும் அவரே, ஆண்டவரும் அவரே, ஆசாரியரும் அவரே, ஆடும் அவரே. இதுபோல புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வருகிற பொழுது நாம் பொதுவாக எப்படி நினைப்போம்? ஒரு பக்கம் தேவன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் மனித இனம் இருக்கிறது.
புதிய உடன்படிக்கை தேவன் மனித இனத்தோடு செய்த உடன்படிக்கை அல்ல. மனிதன் அதனுடைய அம்சங்களை, வாக்குறுதிகளை அனுபவிக்கிறான். இதுக்கு பின்னால் வருகிறேன். இது தேவன் மனிதனோடு செய்வதல்ல. ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் மனித இனம். இந்த தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய சார்பாகவும் மனிதனுடைய சார்பாகவும், இந்த வார்த்தையை நான் சற்று தயக்கத்துடன் பயன்படுத்துகிறேன். தேவகுமாரனும் மனித குமாரனும் இருக்கிறார்கள். அதாவது இந்த கிறிஸ்துவில் தான் தேவனுடைய நீதியும் மனிதனுடைய தண்டனையும் நிறைவேறுகின்றன. தேவன் சமரசம் செய்யவில்லை, தேவன் இதை விட்டுக் கொடுக்கவில்லை, மனிதனும் சலுகை பெறவில்லை. இந்த தேவனும் தம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் கோருகிறார். தேவனும் விட்டுக் கொடுக்கவில்லை, மனிதனும் தன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை பெற வேண்டும். ஆனால் இந்த இரண்டும் இயேசு கிறிஸ்துவில் தான் சந்திக்கின்றன. எனவேதான் இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இவருக்கும் கை கொடுக்கவில்லை. தேவனுடைய நீதியையும் மனிதனுடைய தண்டனையும் இவர் பெறுகிறார். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களில் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கார்? இது விசேஷித்த சிறப்பான மேன்மையான வாக்கு தத்தங்கள் பேரில் நிறுவப்பட்ட மேன்மையான உடன்படிக்கை. இயேசு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று சொல்கிற பொழுது, சீனாய் மலையிலே மோசே மத்தியஸ்தராய் இருந்தது போல இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மோசேயை போன்ற, அப்படி அல்ல. 2 பேரும் இருந்தார்கள். அங்கு மோசே இருந்தார், இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி அல்ல. இது இவரில் தான் தேவனும் மனிதனும் சந்திக்கிறார்கள். இவரில் தான் தேவனுடைய நீதியும் மனிதனுடைய தண்டனையும் நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பழைய ஏற்பாட்டு மத்தியஸ்தர் என்பதற்கும் புதிய ஏற்பாட்டு மத்தியஸ்தர் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு கருத்தை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் தெரியும். அதாவது, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது முதற்கொண்டு சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரையும் என்னை அறிவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், பழைய உடன்படிக்கையிலே மத்தியஸ்தர்கள் இருந்தார்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு. அங்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், தேவதூதர்கள் இருந்தார்கள், மோசேயை போன்ற முற்பிதாக்கள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு வருகும் பொழுது சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, இப்போது நான் தான் மத்தியஸ்தன். இவங்களுடைய தீர்க்கதரிசிகளோ ஆசாரி, அந்த அர்த்தத்தில் தான் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்ற வசனம் வருகிறது. தவிர இதற்கொண்டு உங்களை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் யாருமே தேவையில்லை என்பதல்ல. நான் உங்களுடைய மத்தியஸ்தன், புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தன் என்பதற்கு. இன்னொரு படி மேலே போய் மேசியாவே உடன்படிக்கை, இதை வாசிப்போம். ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உம்மை மக்களுக்கு உடன்படிக்கையாக வைக்கிறேன். மேசியாவே உடன்படிக்கையாக மாறுகிறார். அதே போல வசனம் தான் ஏசாயா 49:8. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். மேசியாவே உடன்படிக்கையாக மாறுகிறார். ஒரு கேள்வி எழுப்புகிறேன். பிணையாளி என்பதற்கும் மத்தியஸ்தன் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டும் ஒன்றா அல்லது வித்தியாசம் உண்டா? உடன்படிக்கை, பிணையாளி, மத்தியஸ்தன். பிணையாளி என்றால் என்ன? மத்தியஸ்தன் என்றால் என்ன பொருள்? ரெண்டும் வேறு வேறு. சரி, கரெக்ட். ரெண்டும் வெவ்வேறு தான். பிணையாளி என்பவர் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி, இவர் எதுவும் பண்ணலன்னா நான் இருக்கேன் மாதிரி. மத்தியஸ்த மிடில்மேன். விசேஷித்த உடன்படிக்கை பிணையாளியான கவனிகள். மத்தியஸ்தன் என்பவன் உடன்படிக்கையை உருவாக்குகிறவன். இரு சாராருக்கும் இடையிலே மத்தியஸ்தன் உறவை உருவாக்குகிறவன், முன்னெடுக்கிறவன். பிணையாளி என்பவன், கரெக்ட், அல்லாஹ் சொன்னது, உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு உத்தரவாதம், அதுக்கு பொறுப்பு உண்டு. எனவே இரண்டும் வேறு. அது புரிகிறது நம்மளா இருக்கும். கவனிப்போம், நல்லா உன்னிப்பாக கவனிங்கள். எபிரேயர் 13:20 வாசிப்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நித்திய உடன்படிக்கை ஆதாமிலிருந்து
ஏற்படுத்திய உடன்படிக்கையாக இருக்கட்டும், அல்லது நோவா முதல் எப்படி வேணா எடுத்துக்கலாம், புதிய உடன்படிக்கை வரை இது நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கையினுடைய தன்மை என்னவென்றால், இந்த உடன்படிக்கை வாடாது, மாறாது, மங்காது, தேயாது, முடியாது, தோற்காது, பழமையாகாது, காலாவதியாகாது, அழியாது. நித்திய உடன்படிக்கை தான். பரிசுத்தவான்களே, இது உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிய வேண்டும் நான் விரும்புகிறேன். நித்திய என்ற வார்த்தை அது நித்திய ஜீவன், நித்தியம், நித்திய ஆவி, நித்திய உடன்படிக்கை, நித்திய மீட்பு, நித்திய சுதந்திரம், நித்திய ஜீவன். குறிப்பாக வாடாது, மாறாது, மங்காது, தேயாது, முடியாது, தோற்காது, பழமையாகாது, காலாவதியாகாது, அழியாது. தேவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ரத்தம். ஆண்டவராய் இயேசுக்கு சிலுவையிலே சிந்தின ரத்தம் நித்திய உடன்படிக்கை ரத்தம். எனவே நித்திய உடன்படிக்கையினுடைய தன்மை இது. இது தற்காலிகமான ஏற்பாடு அல்ல. இது நித்திய உடன்படிக்கை. இது மாறாது, வாடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்று தம்முடைய ஜீவனை தந்தது, ரத்தத்தை சிந்தியது. இது ஆதாம் ஏவாள் விழுந்து போன பிறகு, வீழ்ச்சிக்கு பிறகு தேவன் செய்த ஓர் ஏற்பாடு அல்ல. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும், பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பே தேவன் தீட்டிய நித்திய திட்டம் இது. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. அந்த கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். ஆதி காலம் முதல், கவனியுங்கள், ஆதி காலம் முதல். தீத்துவிலும் எழுதுகிறார், தேவன் ஆதி காலம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம், உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட, உலக தோற்றம் முதல் இருக்கும், உலக தோற்றத்துக்கு முன்பே, உலகத்துக்கு அடித்தளம் போடுவதற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். உலகம் உருவாவதற்கு முன்பே, மனிதனை படைப்பதற்கு முன்பே இது தேவன் தீட்டி இருந்த நித்திய திட்டம். அந்த நித்திய திட்டத்தின் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் ஆட்கள் வேண்டும் இல்லையா? இந்த உடன்படிக்கை யார் யார் செய்தது? நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கையை செய்தது, இது பிதாவாய தேவனுக்கும் குமாரனாய தேவனுக்கும் இடையே உலகம் உண்டாவதற்கு முன்பே தேவத்துவத்துக்குடையே இருந்த உடன்படிக்கை. It was a covenant, eternal covenant between the Godhead. மனிதனோடு ஏற்படுத்திய திட்டம் அல்ல. மனிதன் இவை அனுபவிக்கிறவன், இவன் சுதந்திரத்தை அனுபவிக்கிறவன். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை அல்ல. இது பிதாவாய தேவனுக்கும் குமாரனாய தேவனுக்கும். கவனிங்கள், பரிசுத்த கற்பனை. மனிதன் பாவி, இவனுக்கு தண்டனை வேண்டும். இந்த தண்டனை நிறைவேற்றாத வரை, இவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் ஏற்படாத வரை, இந்த பாவ மனிதனும் பரிசுத்தமான தேவனும் உறவு கொள்ள முடியாது. உறவு இல்லை. என்ன செய்வது? தேவ கோபம் சரிதான். பாவியாய மனிதனுமே தேவனுடைய கோபம் இருக்கிறது. தேவனுடைய நீதி அதை கோருகிறது. இதற்கு தீர்வு என்ன? பலியா? இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பலியாக மாற வேண்டும். எனவே நித்திய உடன்படிக்கையின் அம்சம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வர வேண்டும். மரண வரை, சிலுவை மரண வரை அவர் கீழ்ப்படிய வேண்டும். கல்வாரி சிலுவையிலே பாவ பலியாக அவர் மரிக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். இவ்வாறு எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குமாரனாய தேவன் அந்த நித்திய உடன்படிக்கையினுடைய அம்சத்தை நிறைவேற்றும் போது, பிதாவாய தேவனுடைய வாக்குறுதி, நான் உம்மை உயிரோடு எழுப்புவேன், உம்மை நித்திய மகிமைக்குள் கொண்டு வருவேன், இந்த பூமியிலே ஒரு கூட்ட மக்களை நான் உமக்கு தருவேன். இது நித்திய உடன்படிக்கை. உலக தோற்றத்திற்கு முன்பே ஏற்படுத்தப்பட்ட நித்திய உடன்படிக்கை, தேவத்துவத்துக்கு இடையே இருந்த உடன்படிக்கை. இதை குமாரனாய தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அது பிதாவினுடைய கட்டளை. யோவான் 10 அதிகாரம் 17-18 வாசிப்போம்.
நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றால் இஸ் a command. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். உலகம் உண்டாவதற்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டிருந்த நித்திய உடன்படிக்கையின் ஒரு அம்சம் இந்த கட்டளை. இதன் விளைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம் ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இது இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் ஆதாரம் என்ன? அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையிலே பலியாக்கினார். சிலுவை மரணமும் அவர் சிந்திய இரத்தமும் தான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆதாரம். நற்செய்தியின் மையம் சிலுவை மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருடைய அப்போஸ்தலரும் சரி, அடிக்கடி பேசியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அன்றும் சரி, இன்றும் சரி, மக்கள் புரிந்து கொள்ள கஷ்டப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அவர் முதலாக ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் முதலாக சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். நற்செய்தியினுடைய ஆரம்பம் அதுதான். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம் பாவங்களுக்காக மரித்தார். இதுதான் நித்திய உடன்படிக்கையின் ஆதாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். பல அற்புதங்கள் செய்தார், பிரசங்கங்கள் செய்தார். இவைகளெல்லாம் செய்து அதனால் இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாறவில்லை. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் பிறகு, தம்முடைய மரணத்திற்கு பிறகுதான் அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாறுகிறார். சிலுவையில் தான் பாவம் தோற்கடிக்கப்பட்டது. சிலுவையில் தான் சாபம் சீர்க்கப்பட்டது. சிலுவையில் தான் அவர் சிந்தின இரத்தத்தினால் தான் தேவனுடைய கோபம் நீக்கப்பட்டது. இந்த சிலுவையில் தான், அவருடைய மரணத்தில் தான், அவருடைய இரத்தத்தால் தான் புதிய உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டவர்கள். சிலுவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளோ உண்டு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த இல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனவே புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்படுகிறது. தொடக்க விழா ஆரம்பிக்கிறது. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நித்திய உடன்படிக்கை நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. எல்லாம் முடிந்தது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்தார். பூமியில் இருந்த எல்லா ஆசாரியர்களும் நின்று கொண்டுதான் பணிவிடை செய்தார்கள். இவர் இறுதியான பூரணமான முழுமையான பலியை செலுத்தி முடித்து அவர் அமர்ந்தார். இந்த உலகத்திலே மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம். பாவத்தை விட கனமான பாரம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. மனிதனுடைய பெரிய தேவை இந்த பாவத்தின் தண்டனை நீக்கப்பட வேண்டும், தேவ கோபம் அகல வேண்டும். இதை தவிர மனிதனுடைய பெரிய பிரச்சனை வேறொன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிறார். புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையின் ஆதாரம் இதுவே. சரி, இதை குறித்து நான் 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவத்தை குறித்து பல அறிஞர் பெருமக்கள் நிறைய தவறாக பேசுவார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், சிந்தனைவாதிகள், அதிமேதாதவிகள். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருந்தார். பெரிய நாடக நாயகன், விமரிசகர், சிந்தனையாளர், நோபல் பரிசு பெற்றவர். அவர் கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுவார், இந்த கிறிஸ்தவம் மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு மதம். இவர்கள் நரகம், மரணம், இரத்தம் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவருடைய புத்தகம் இரத்த புத்தகம். இவருடைய மதம் இரத்த மதம். பாவம், பாவத்துக்கு மீட்பு, மன்னிப்பு என்று
கிறிஸ்துவையும் சற்று மலிவாக பேசுவார். ஆனா கிறிஸ்துவனுடைய ஒழுக்க ரீதியான போதனைகளை இவர் ஏற்றுக்கொண்டார். எரிநரக மூட நம்பிக்கை, தேவனுடைய நீதி, கோபம், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், ரத்தம், பலி என்று சற்று தாழ்வான கிறிஸ்தவ ரத்த மதம், வேதாகம் ரத்த புத்தகம், இது அஞ்ஞானிகளின் மூட நம்பிக்கை நிறைந்த புத்தகம் என்று பேசுவார். இவரை போன்ற நவீன பெர்னாஷாக்கள், அதிமேதாவிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது ஒரு பக்கம் உலக மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. A.W. டாசர் போன்ற பரிசுத்தவான் சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் சிலுவை இல்லாத கிறிஸ்துவை தேடுகிறார்கள், அல்லது கிறிஸ்து இல்லாத சிலுவையை நாடுகிறார்கள் சொல்வார்கள். கிறிஸ்துவையும் அவருடைய வேலையும் பிரிக்கவே முடியாது. இரட்சகரும் தேவை, ரட்சிப்பும் தேவை, மீட்பரும் தேவை, மீட்பும் தேவை. கேள்வி, மத்தியஸ்தர் ஆனார் என்று இருக்கிறது. எதற்காக மத்தியஸ்தர் ஆனார்? வாசிப்போமா? 17 வசனம். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அழைக்கப்பட்டவர்கள், இந்த வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இவர்களோ. ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நேரம் செலவழித்து ஊண்டி படியுங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்து இருக்கிறார். 2 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களை அழைத்த தேவன் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நாம் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களா? பொதுவாக இன்று ஒரு சாரா சொல்லுவது, அழைக்கப்பட்டவர்களுக்குத்தான் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். சரி, அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதே. அந்த புத்தகம் என்னுடைய கையில் இருந்தால், ஒரு நகல் இருந்தால், நான் அழைக்கப்பட்ட தேடி அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பேனேன். யார் என்று தெரியாதே. எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்போம். அழைக்கப்படாத ஒருவனுக்கு நற்செய்தி அறிவித்து அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் தேவன் தள்ளி விடுவாரா என்ன? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வெறுமனே கேட்கிறவர்கள் அல்ல. பழைய உடன்படிக்கையின் கீழ் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்று புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாம் சிலுவையை பின்னோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தையும் சிலுவையில் சிந்திய ரத்தத்தையும் பின்னோக்கி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் முன்னோக்கி பார்த்தார்கள். நாம் பின்னோக்கி பார்க்கிறோம், முன்னோக்கி பார்க்கிறார்கள். இன்று எப்படி எல்லாரும் பார்ப்பதில்லையோ அதுபோல அன்றும் எல்லாரும் பார்க்கவில்லை. சிலர் பார்த்தார்கள், பலர் பார்க்கவில்லை. இன்றும் சிலர் பார்க்கிறார்கள், பலர் பார்க்கவில்லை. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும். நித்திய சுதந்திரத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. சுதந்திரம் வேறு, சுதந்திரம் வேறு. சுதந்திரம் அது லிபர்ட்டி, ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம் அது சொத்து, அது உடைமை, அது பங்கு, அது ஆஸ்தி, அது காணியாட்சி. புதிய உடன்படிக்கையில் நமக்கு என்ன பங்கு? நாம் பயன்பெறுகிறவர்கள். அழைக்கப்பட்ட நாம் பயன்பெறுகிறோம், அனுபவிக்கிறோம். We are receivers. We are beneficiaries. நாம் ஒப்பந்தமும் செய்யவில்லை. நம்முடைய சம்பந்தம் என்னவென்றால், இந்த சொத்தை, இந்த உடன்படிக்கையின் விளைவாக வரக்கூடிய எல்லா சொத்தையும், பேரையும், சம்பத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். வேறு என்ன செய்தோம்? எப்படி இதை அனுபவிக்கிறோம்? நாம் கிறிஸ்துவில் இருப்பதால், கிறிஸ்துவில் பங்கு பெறுவதால் புதிய உடன்படிக்கையின் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். இந்த பட்டியலிலே இன்று மக்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நான் சேர்க்கவில்லை. பாவ மன்னிப்பு, புதிய இருதயம், புதிய ஆவி, தேவனை அணுகுதல், நித்திய சுதந்திரம், இவை எல்லாம் கிறிஸ்துவில் உண்டு.
பாவ மன்னிப்பு, பாவங்கள் கழுவப்படுவது, சமாதானத்தை பெறுவது, தேவனோடு ஒப்புரவாகுவது, என்னை பரிசுத்தப்படுத்துவது, எனக்கு அவர் தம்முடைய ஜீவனை தருவது, பரிசுத்த ஆவி எனக்கு தருவது, என்னை முத்திரிப்பது, அவரை நான் அப்பா பிதாவை என்று கூப்பிடுவது, என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைப்பது, இவைகளை விடவா சுதந்திரம்? இவைகளை விடவா மேலான சொத்து? இவைகளை விடவா மேலான சுதந்திரம், பங்கு? நித்திய என்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், வாடாது, தேயாது, மங்காது, அழியாது, காலாவதியாகாது. பேதுரு எழுதுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜனிப்பித்தார். எதற்காக ஜனிப்பித்தார்? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம். எதற்காக ஜனிப்பித்தார்? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரருமாமே என்ன பொருள்? வாரிசுகள். வாரிசுகள், தேவனுடைய வாரிசுகள், கிறிஸ்துவனுடைய உடன் வாரிசுகள். இவளை சிந்தித்து பார்ப்போம். இதை விட ஒரு மேலான சொத்து, பேரு, சம்பத்து, உடைமை, பங்கு, காணியாட்சி வேறு என்ன உண்டு? அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குறுதி, நிபந்தனை அல்ல, எல்லாம் முடிந்தது. இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், உயிர்த்தார், பிதாவாகிய தேவன் இதை அங்கீகரித்தார். நித்திய ஆவி, நித்திய மீட்பு, நித்திய சுதந்திரம், நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். நாம் புறவினத்தார். எப்படி இந்த நித்திய உடன்படிக்கையின் சுதந்திரத்துக்கு பங்காளிகளா மாறும்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின் விசுவாசம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆஸ்வதிக்கப்படும் சொன்னார். உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். காட்டு ஒலிவ மரமாகிய நாம் நாட்டு ஒலிவ மரத்தோடு ஒட்டு போடப்பட்டோம். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உவமை. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 15 வசனம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. 15 வசனம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. நாம் நினைப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்திய பிறகு இதற்கு பிறகுதான் பாவத்துக்கு நிவர்த்தி ஆகிறது என்று. இந்த வசனத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார், முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை கூட நிவர்த்தி செய்கிறாராம். அதனுடைய பொருள் என்ன? அதாவது இந்த கேள்வி பார்க்கும்போதே உள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது. ஒரு நாள்ல ஒரு பதில்ல சொல்லி முடிக்கிற விஷயம் இல்ல மாதிரி தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்றைய பாவத்தை மட்டுமல்ல, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் அதற்கு முந்தைய நடந்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதாம். கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்களை முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, இது புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நடந்ததல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த நித்திய சுதந்திரத்தினுடைய ஒரு வாக்குறுதி என்னவென்றால், முதல் உடன்படிக்கையின் கீழ் செய்த அக்கிரமங்களிலிருந்தும் நிவர்த்தி ஆகிறது, நீக்கப்படுகிறது. மிருகங்களின் ரத்தம், மிருகங்களுடைய மரணம் அன்று அவருடைய பாவங்களை மன்னித்தது, மூடியது, நீக்கவில்லை, அகற்றவில்லை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மிருகங்களின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தியாக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரியும். மன்னிப்பு கிடைத்தது, ஆனால் அதை நீக்கவில்லை, அகற்றவில்லை. அதை வேரோடு பிடுங்க வேண்டும், கிருமியை முழுமையா அழிக்க வேண்டும். தேவனுடைய ஒரு சுபாவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதியிருக்கிறார். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டார் என்றால், மிருகங்களுடைய இரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, சரி போகட்டும், மூடப்படுகின்றன, சரி போகட்டும் என்று அவர் பொறுத்து கொண்டார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தத்தை சிந்திய பிறகு அந்த முதல் உடன்படிக்கையின் காலத்தில் இப்படி மூடப்பட்டிருந்த, அவர் பொறுத்து கொண்டிருந்த
எல்லா பாவங்களையும் கூட அவர் நீக்குகிறார், அவர் அகற்றுகிறார், போக்குறார், தீர்க்கிறார். எனவே பழைய உடன்படிக்கையின் கீழ் இந்த மிருகங்களுடைய இரத்தம் அது போதாது, அது இயலாமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பலிதான் குற்றத்தை நீக்குகிற, தேவனுடைய கோபத்தை விலக்குகிற மேன்மையான பலியாக மாறுகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை கிறிஸ்துவில் இருப்பவருடைய பாவத்தை நீக்குவதும் தேவ கோபத்தை அணைப்பதுமே. இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மேன்மையை இப்படி நாம் சொல்லி முடித்து விடலாம். பழைய உடன்படிக்கையிலே ஒரு மாபெரும் இல்லாமை என்னவென்றால், மட்டுப்பட்ட முறையில் இருந்தார் என்று சொல்லலாம். அங்கும் இங்குமாக அவர்களோடு சென்ற ஞானக்கண்மலை என்றும் அங்கும் இங்குமாக இருந்தார் என்று சொல்லலாமே தவிர, புதிய உடன்படிக்கையை நாம் பார்ப்பது போல பழைய உடன்படிக்கையில் ஒரு மாபெரும் இருத்தல் இருக்கவில்லை. இது ஒரு மாபெரும் இன்மை. புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் சாதனை தேவன் நமக்கு தந்த நித்திய மீட்பு. கிறிஸ்து ஒரு மாபெரும் பதவி ஏற்பு முடித்து பரமேறி சென்று பிதாவின் வலப்பக்கத்தில் அரியணையில் அமர்தல். இது ஒரு மாபெரும் பதவி ஏற்பு, ஒரு மாபெரும் நடைமுறை செயலாக்கம். தேவன் தம்முடைய மக்களை பரிசுத்தமாக்குவது, ஒரு மாபெரும் வருகை, அவருடைய 2ஆம் வருகை, ஒரு மாபெரும் சொத்து, அவர் நமக்கு தரும் நித்திய சுதந்திரம். ஆமென். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய கிறிஸ்துவில் நீ செய்த இந்த நித்திய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடங்காதவர்களும் முரட்டாட்டுக்காரர்களும் கலகக்காரர்களுமாய் எங்களை தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களும் பாவம் கழுவப்பட்டவர்களும் நீதிப்படுத்தப்பட்டவர்களும் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களுமாய் மாற்றுவதற்காக நீ தந்த இந்த நித்திய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பேற்பட்ட அருமையான கிறிஸ்துவாய் உம்முடைய குமாரனை பிதாவே எங்களுக்கு நல்கி இருக்கிறீர். இந்த விந்தை கிறிஸ்துவுக்காய், வியத்தக கிறிஸ்துவுக்காய், ஆச்சரியமான கிறிஸ்துவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குருசு, அவருடைய சிலுவை எங்கள் ஆசீர்வாதங்களின் ஊற்றாய் இருப்பதற்காக நாங்கள் ஆராதிக்கிறோம். செம்மறியானவரே, மாட்டுக்குட்டியானவரே, வீரியமுள்ள உடைய ரத்தத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் ஆபேலின் ரத்தம் பேசினதை விட அருமையான காரியங்கள் எங்களுக்காய் பேசுகின்ற ரத்தத்திற்காக நன்றி. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் பிதாவே எங்களுக்கு வைத்திருக்கின்ற நித்திய சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் இன்னும் ஆசையாய் தேட ஓட நம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை ஆண்டவரே நடத்துவீராக, பசுதாகத்தை ஊற்றுவீராக. எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அழியாத அன்புடனே அன்பு கூற எங்கள் இருதயங்களை முற்றுமுடிய கவர்ந்து கொள்வீராக. நம்முடைய நித்திய உடன்படிக்கையின் மக்களாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீ கற்றுத்தருவீராக. பகிர்ந்து கொண்ட காரியங்களுக்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் மெய்யாக்குவீராக, மெய்ப்படுத்துவீராக. கலந்து கொண்ட தெய்வ மக்களை எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்ட இந்த அற்புதமான காரியங்கள் எல்லாம் அனுதின வாழ்க்கையில் மெய்யாவதாக. துதி கன மகிமை ஸ்தோத்திரம் யாவும் அமைக்க எடுக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.